Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஐஓஎஸ்யோட எபிசோட் 19க்கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல டோகசி வந்து அமைதியா உட்கார்ந்துகிட்டு இருக்கான். நேரா கைட வரா. கைட வந்துட்டு இந்த நான் இத சமைச்சேன் காலையில 5 மணிக்கு எந்திச்சு ஃபர்ஸ்ட் டைம் உனக்காக சமைச்சு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தரா. எனக்காக நீ எதுவும் பண்ண மாட்டியே, எனக்கு இன்னும் அதிசயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பக்கம் பாக்குறான். அங்கிட்டு பார்த்தா ஆஷிட்டோ ஹானா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதான் அங்க கொடுக்க வந்துட்டு இங்க கட்டுப்புல ஏன் மேல கொடுத்துட்டு போற. சரி கூட நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டோகசி வாங்கிக்கிறேன். அந்நேரம் டோகசி கிட்ட வந்துட்டு நான் சீரியஸாவே சொல்றேன், நம்ம ரெண்டு பேரும் பேசி ஆகணும்டா அப்படின்னு சொல்றான். அப்படியே அடுத்த சீன்ல கார்ல போய்கிட்டு இருக்காங்க. நம்ம ஓட்டமும் ஆஷிட்டோ டாச்சிபானா 3 பேரும். நான் வரலடா, நீ விடுங்கடா, என்னால முசிஷனுக்கு வர வாய்ப்பே இல்லை, நீ விடுங்கடா, நான் கார் விட்டு இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டு இருக்கான். அப்ப ஆஷிட்டோமே கேக்குறான், டேய் டாச்சிபானா உண்மையிலேயே நீ தான் நம்ம கோச் கிட்ட நெக்ஸ்ட் மேட்ச் என்ன இறக்காதீங்கன்னு சொல்லிட்டு கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்டா நீ இந்த கானிடா பேசின பேச்செல்லாம் மறந்துட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டமும் சொல்றான். அதுக்கு ஆஷிட்டோ வந்துட்டு இல்லடா, அதுக்கும் மேல வந்துட்டு அவங்க உன்னோட ஓல்டு டீம்டா, அவங்க உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவு ஆர்வமா இருப்பாங்க, நீ எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க காட்ட வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆஷிட்டோ சொல்றான். ஒருவேளை நான் இம்ப்ரூவ் ஆயிருந்தா அதை காட்டியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டாச்சிபானா மெதுவா சொல்றான். இல்ல எனக்கு புரியல, ஏகிமில எனக்குமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஒரு நாள் நான் அவங்களுக்கு அகைன்ஸ்டா விளையாடுற மாதிரி வந்தா கூட நான் ரொம்ப ஜாலியா விளையாடுவேன், அது எனக்கு ரொம்பவே ஒரு கனவு மாதிரி, சோ அவங்க கிட்ட என்னோட ஸ்கில்ஸ் நான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஷிட்டோ சொல்றான். அப்பதான் இந்த காரோட டிரைவர் பொண்ணு வந்து பேசிக்கிட்டு இருக்கு, வேற யாரும் இல்ல அந்த போட்டோகிராஃபர் பொண்ணு தான். நீங்க முசாஷினோவை பத்தி பேசிக்கிட்டு இருக்க டைம்ல அதோட மேனேஜர், அவர் வந்துட்டு டாப் நாச்சான ஒரு மேனேஜர் பா, அவங்களோட மேனேஜர் பேர் வந்துட்டு சாட்டகே. அவர் வந்ததுல இருந்து அந்த டீம் வேற லெவல்ல இப்ப இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டு அவ சொல்லிட்டு இருக்கா. ஒரு பிளேயரை ஃபோர்ஸ் பண்ணி வேற ஒரு பொசிஷனுக்கு மாத்த வைக்கிற இந்த ஒரு மேனேஜருக்கு மத்தியில இப்படி இருக்காரு, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆஷிட்டோ நினைக்கிறேன். தம்பி நீ ஏதோ அண்ணனை பத்தி தப்பா நினைச்ச மாதிரி இருந்தது, ஏதாவது நினைச்சா உனக்கு அவ்வளவுதான் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹானா சொல்றா. அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு ஹானா இப்ப எங்க கூட வர அப்படின்னு சொல்லிட்டு ஆஷிட்டோ கேக்குறான். சும்மா உங்களுக்கு ஒரு பாதுகாப்புக்கு தான் அப்படின்ட்டு அவ சொல்றா. எனக்கு இங்க என்ன நடக்குன்னு சொல்லிட்டு தெரியும், அந்த போட்டோ எப்பறம் ஆஷிட்டோ கிட்ட கொடுக்கலாம்னு சொல்லி தானே நீ யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோகிராஃபர் பண்ணி மெதுவா அவ காதுல வந்து சொல்றா. ஆனா அவளோட மனசுக்குள்ளே நினைக்கிறா, நானும் ஆஷிட்டோவும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கா. இவங்க இப்ப முசாஷினோ டீமுக்குள்ள வந்துடுறாங்க. இவங்க வந்து அங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க நேரம் வேற யாரோ டாச்சிபானா கூப்பிடுறாங்க. வாங்க மேனேஜர் சாட்டகே அப்படின்னு சொல்லிட்டு டாச்சிபானா சொல்றான். ஹே எங்களோட மேட்ச் பாக்குறதுக்காக நீங்க வந்தியா? இது மேனேஜரா? ஓ இவர் தான் அவரா அப்படின்னு சொல்லிட்டு ஆஷிட்டோ அப்பதான் புரிஞ்சுக்கிறான். உங்களோட நெக்ஸ்ட் மேட்ச்க்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி இங்க பாத்துட்டு போலாம்னு சொல்லிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு. இல்ல நான் வந்துட்டு விளையாட போறது இல்ல அடுத்த மேட்ச்ல, எங்க கோச் கிட்ட என்ன இறக்க வேணாம்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். நீ ஏதோ கஷ்டப்படுற மாதிரி எனக்கு தெரியுது, இது கூட ஒரு நல்ல விஷயம் தான், நீ கஷ்டப்பட்டப்பனா கூடிய சீக்கிரமே ஒரு சரியான பாதையை கண்டுபிடிச்சிருவேன், சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. ஆஷிட்டோமே அவர் போனதுக்கு அப்புறம் டே டாச்சிபானா இவரை பார்த்தோன்னே ஹார்ட் அப்படியே லப்பட்டப்னு அடிச்சுக்கிட்டே இருக்கடா, இவர்கிட்ட எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கான டீம் இருக்கு, இவர் எப்படி அதை உருவாக்குனாருன்னு சொல்லிட்டு பார்த்தே ஆகணும்டா, வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இப்ப மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஆப்போனன்ட் பிளேயர் கிட்ட பால் போறப்பலாம் இவங்க டீம் பிளேயர்ஸ் ரெண்டு பேர் போய் அவனை அழகா டிஃபெண்ட் பண்றாங்க. அவனு வேற ஒருத்தங்க கிட்ட பாஸ் கொடுத்து அங்கேயுமே 2 பேர் போய் மறைக்கிறாங்க. எங்க கொடுத்தாலும் ரெண்டு பேர் போய் மறைச்சிட்டு இருக்காங்க. அவ்வளவு ஃபோர்ஸா பிரஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள எதுக்குறாங்க ஒரு பிளேயர் கிட்ட போய் இப்ப 3 பேர் நின்னுட்டு இருக்காங்க. அங்க பாரு எவ்வளவு பெரிய ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆஷிட்டோ சொல்றான். பட் ஆப்போனன்ட் பிளேயர் அந்த ஸ்பேஸ்ல பால தரப்ப அவங்க டீம் பிளேயர் எப்படியோ செம்ம ஃபாஸ்டா ரியாக்ட் பண்ணி ஓடி வந்துடுறான். இவங்க எல்லாம் ஸ்பேஸ் ஒரு பர்பஸோட தான் விட்டு வச்சிருப்பாங்க, வேணும்னு எல்லாம் விட்டு வைக்க மாட்டாங்க. சோ ஆக்சிடென்டலா அந்த ஸ்பேஸ் அவங்க விட்டு வைக்கல அப்படின்ட்டு டாச்சிபானா சொல்றான். அந்நியர் முசாஷினோ பிளேயர் வந்துட்டு பால் அழகா அவன் வாங்கிடுறான். இங்க யூஸ் பண்ற டெக்னிக் பேர் வந்துட்டு ஹை பிரஸ். இதத்தான் எங்க டீம் எப்பவுமே ஒரு சிக்னேச்சர் ஸ்டைலாவே யூஸ் பண்ணுவாங்க. ஹை பிரஷர்னா வந்துட்டு ஆப்போனன்ட் ஃபீல்ட்லயே இவங்க பாதி தூரம் உள்ள போயிருவாங்க. அந்த ஹாஃப் ஃபீல்டு இவங்க சைடு யாருமே இருக்க மாட்டாங்க, ஆப்போனன்ட் சைடு ஃபுல்லா தான் எல்லாருமே இருப்பாங்க. அவங்க கிட்ட பால் இருக்கும்போது அப்படியே கூட்டமா போய் ஒரு 2-3 பேர் ஆக போறப்ப அவங்க கிட்ட கண்டிப்பா ஒண்ணுமே பண்ண முடியாது, கண்டிப்பா ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி அவன் மேல அவ்வளவு பிரஷர் கிரியேட் பண்ணி 2-3 பேர் பக்கத்துல இருப்ப அவனால எதுவுமே பண்ண முடியாதா. சோ பால் அழகா வாங்கி இவங்க கோல் போட்டுருவாங்க. இதுதான் ஹை பிரஸ் டெக்னிக். இத பத்தி நான் ஃபுல் வீடியோவாவே இந்த எபிசோட்ல முடிச்சதுக்கு அப்புறம் போடுறேன். டாச்சிபானாமே சொல்றேன், எங்களோட மேனேஜர் எப்பவுமே இதைத்தான் அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அவருக்குன்னு ஒரு ஃப்ரேஸ் இருக்குது, டேக் ரிஸ்க் எடுங்க அப்படின்னு தான் அவர் எப்பவுமே சொல்லுவாரு. நீங்க இந்த மாதிரி ஸ்பேஸ் எல்லாம் விட்டுட்டு போறதுல அதுல எந்தவித தப்புமே கிடையாது. உங்களோட ஆப்போனன்ட்ஸ் உங்களோட ஸ்ட்ராங்கா இருக்கிறப்ப உங்களுக்கு அது ஒரு நர்வஸை கிரியேட் பண்ணும். அந்த டைம்ல நீங்க உங்க இடத்துல இருந்து கம்ப்ளீட்டா அவங்க சைடு போயிடணும். நம்ம இதெல்லாம் பண்றது என்ன, ஆப்போனன்ட் டீம் நர்வஸ் ஆகுறதுக்கு? அப்பெல்லாம் கிடையாது. சோ கண்டிப்பா ரிஸ்க் எடுங்க. நீங்க ரிஸ்க் எடுக்க ஆரம்பிக்கிறப்பதான் ஆப்போனன்ட்ஸ் உங்களை பார்த்து பயப்பட ஆரம்பிப்பாங்க. சோ சேஃபா தான் விளையாடணும்னு சொல்லி எப்பவுமே நினைக்க கூடாது அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாரு சின்ன வயசுல அவங்க இருக்கும்போது. இவங்களுமே அதே மாதிரி ஒன் டச் பாசிங் மாதிரி அக்யூரேட்டா கொடுத்துக்கிட்டு தான் இப்ப விளையாண்டுட்டு இருக்காங்க. இவங்க கொஞ்சம் கூட தயங்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆஷிட்டோ நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப ஓட்டமுமே சொல்றேன், இவங்க பண்றதுல ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் வந்தா கூட ஆப்போனன்ட்டுக்கு அழகா கோல் போடுறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். பட் அதை கூட இவங்க யோசிக்காம அவ்வளவு அக்யூரேட்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் டீம் கொஞ்சம் பெர்ஃபெக்ட் ஆயிடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு சாட்டகே சொல்றாரு. 10 பேர் அவங்களோட ரோல் என்ன அப்படின்றத ஃபீல்டுக்குள்ள கரெக்டாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. அண்ட் ஒரே ஒரு இரகுலரான ஒருத்தனும் இருக்கிறான் அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்ம கானிடாவை பார்த்துதான். அவனுமே அந்த இடத்துல ஆப்போனன்ட் பிளேயர் எல்லாம் செம்மையா தள்ளி விட்டுட்டு சூப்பரா ஒரு கோல் அடிக்கிறான். இவங்களோட எல்லாம் கம்பேர் பண்றப்ப நம்ம கிட்ட நிறையவே வீக்னஸ் இருக்குது, நம்ம நிறையவே தயங்கவும் செய்வோம். இவங்க எல்லாம் அவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இருக்கிறாங்க அண்ட் ஒரே மாதிரி ஒரு டீம் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஷிட்டோ சொல்றான். அதுக்கு ஓட்டமுமே ஆனா அந்த ஒருத்தனை மட்டும் பாரு, அந்த கானிடா அவன் இவங்கள ஒருத்தனாவா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். இப்ப மேட்சுமே முடியுது. முசாஷினோ 3 ஆப்போனன்ட் 0ன்னு சொல்லிட்டு ஈஸியாவே முசாஷினோ டீம் வின் பண்ணிருக்காங்க. அந்நியாரம் திடீர்னு யாரோ பின்னாடி ஆஷிட்டோ ஒத்துறாங்க. ஐயோ நீ எதுக்கு இப்ப என்னை பின்னாடி தொட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். இல்ல நான் கிளம்ப போறேன், அதுக்கு தான் உனக்கு சும்மா அப்படியே கூப்பிட்டு சொல்லலாம்னு கூப்பிட்டேன் அப்படின்னு அவ சொல்றா. ஆனா எதுக்கு கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு ஆஷிட்டோ கேட்கறான். எதுக்கா நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கறா. இல்ல நம்ம பேசியே ரொம்ப நாள் ஆச்சு, ஏதாவது சும்மா பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். சும்மா எதை பத்தி பேசுறேன், நீ இப்ப சாப்பாடு ப்ராப்பரா சாப்பிட்டா நான் உன்னோட மீல் பிளான பத்தியாவது பேசுவேன், இல்ல நம்ம வேணா ஃபுட்பாலை பத்தி பேசுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆஷிட்டோ சொல்றா. அதுக்கு தான் உங்களுக்கு கைடோ இருக்கால சார், போய் கைடோ கூட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. என்ன ஆச்சு இவளுக்கு, இவதுக்கு இப்படி பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு ஆஷிட்டோக்கு ஒன்றும் புரியல. சரி வாங்கடா நம்ம ரொம்ப நேரம் இங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டாச்சிபானா கிளம்புவோம்னு சொல்றான். நேரம் பின்னாடி யாரோ டாச்சிபானாவை கூப்பிடுறாங்க. அவங்க வந்துட்டு வா இங்க பேச வேணாம், நம்ம அங்கிட்டு போய் தனியா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை இழுத்துட்டு போயிடுறாங்க. ஓட்டமோக்கு மட்டும் இப்ப செம்ம காண்டாகுது. அவன் என்ன அங்க பேசுற, நீ என்ன இங்க பேசுற, டேய் உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆஷிட்டோமே கேக்குறாங்க. போனதுக்கு அப்புறம் டேய் இது என்னோட ட்வின் சிஸ்டர், இவ பேரு மியாக்கோ டாச்சி
டாச்சிபானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இவன் வந்துட்டு டோக்கியோ முஷிஷின கேர்ள்ஸ் டீம்ல தான் விளையாடுறா அப்படின்னு சொல்றான். ஆனா இதை பத்தி நீ என்கிட்ட சொன்னதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆசிட்டோ கேட்கறேன். நீ கேட்கவே இல்லை அப்படின்னு டாச்சிபானா சொல்றான். அவனோட சிஸ்டருமே கேட்கறாங்க, முசாஷினோட இப்ப கரண்ட் ஸ்டாண்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா எனக்கு பார்த்தேன், அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க அப்படின்னு டாச்சிபானா சொல்றான். அப்புறம் அந்த கானிடா உனக்கு பதிலா ரீப்ளேஸ் ஆன ஒருத்தன் தான் இப்ப எல்லாருக்குமே தலைவலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டர் சொல்றாங்க. அந்நியர் முசாஷினோ டீம் பிளேயர்ஸ் எல்லாம் அங்க வர மாதிரி இருக்குது. அவங்க சிஸ்டர் வந்துட்டு எல்லாரும் இங்க இருந்து மறந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எடுத்து போயிடுறாங்க. அப்ப வந்து முசாஷினோ டீம் பிளேயர் ஒருத்தன் கானிடா கிட்ட சொல்லிட்டு இருக்கான், நீ இன்னும் ஃபர்ஸ்ட் இயர் தான் படிக்கிறான், நம்மளோட கேப்டன் எப்படி நீ எடுத்து பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன நான் இங்க ஃபேக்டா தானே பேசிக்கிட்டு இருக்கேன், இவன் பால வாங்குறது ரொம்பவே ஸ்லோவா இருக்குது, இவனால நான் எப்படி என்னோட டீம் கேப்டன் நான் வெளியே போய் சொல்லிக்க முடியும், நான் தான் நம்ம டீம் வின் பண்றதுக்கே ஒரு அதிக ரெஸ்பான்சிபிள், நான் தான் பாயிண்ட் எடுத்தாகணும், நான் அக்யூரேட்டா பாஸ் கொடுக்கறதுனால தான் அந்த ஹை பிரஸ்மே நம்மளால பண்ண முடியுது, சோ எனக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கானிடா சொல்றான். அது மட்டும் இல்லாம நம்மளோட அடுத்த மேட்ச் அந்த எஸ்பீரியன் டீம் கூட தான், அந்த டாச்சிபானா நம்ம கண்டிப்பா கிரஷ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஆசிட்டோக்கு செம்ம கடுப்பாயிருது. டேய் சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு திடீர்னு கத்திடுறான். நீ செலக்ஷன்ல செலக்ட் ஆகாதது நீ சரியா விளையாடாதனால தான்டா, எனக்கு இப்பவுமே தெரியும் உங்க டீம்ல நீ தான் வீக்கான பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிட்டோ கானிடாவை பார்த்து சொல்றான். நீங்க இங்க என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கானிடா கேக்குறான். என்னடா எங்களை வேவ் பாக்குறதுக்கு வந்திருக்கீங்களா, அது மட்டும் இல்லாம என்னைய பார்த்து வீக்கான பிளேயர்னு வேற சொல்றியா, நீ ஒன்னு சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கான். அவங்களோட கேப்டன் வந்துட்டு நீங்க எஸ்பீரியன் டீம்ல இருந்து வரீங்களா, நம்ம எந்தவித பிரச்சனையும் இங்க பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேப்டன் சொல்றான். டாச்சிபானாவே வாடா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். டேய் ஆசிட்டோ எனக்கு சர்ப்ரைஸா இருக்குடா, உன்ன மாதிரி குப்பைக்கெல்லாம் மறுபடியும் என்கிட்ட வந்து பேசுறதுக்கெல்லாம் கட்ஸ் இருக்குதா, இன்னையோட நான் இந்த லீக்லயே 9 கோல்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கேன், அண்ட் நீ என்ன இப்ப பண்ணிருக்க, நீ ஒண்ணுமே பண்ணல, ஸ்கோர் பண்ண முடியாத ஒரு இடத்துல போய் நின்னுகிட்டு இருக்க, ஒருவேளை இனிமே நம்ம ப்ரோ டிஃபெண்டர் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உன் மனசு எதுவும் மாத்திக்கிட்டியா, அங்க என்ன பண்ணணும்னே தெரியாம அந்த ஃபீல்டுக்குள்ள எதுக்காக நின்னுகிட்டு இருக்க சொல்லு. ஆசிட்டோக்கு அதை கேட்டுட்டு எந்த ஒரு பதிலுமே சொல்ல முடியல. நான் அதிகமா வெறுக்கிறதே ஒன்னதான்டா, உன்ன மாதிரி முட்டாளெல்லாம் எவன் எஸ்பீரியன் டீம்ல எடுத்தான் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை கேட்டு டாச்சிபானாக்கு செம்ம கடுப்பாயிருது. அவ்வளவு தூரத்துல இருந்து கானிடாவை அடி ஓடி வந்துடுறான். அவன் டீம் பிளேயர்ஸ் எல்லாம் தடுத்துறாங்க. நீ எல்லாம் எனக்கு தேங்க்யூ சொல்லணும்டா, நீ எல்லாம் போனதுக்கு அப்புறமா தான் இந்த டீம் இப்ப நல்லா இருக்குது, அதுக்கு காரணமும் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு கானிடா சொல்றான். இங்க பாரு நீ என்னைய பத்தி என்ன வேணாலும் பேசிக்க, ஆனா என் ஃப்ரெண்ட்ஸை பத்தி இதுக்கு மேல பேசவே செய்யாது அப்படின்னு டாச்சிபானா கடுப்புல சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்களோட டீம் பிளேயர்ஸ் வந்துட்டு காம் டவுன் ஆகடா டாச்சிபானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த மேட்ச்ல நம்மள யாரு பெஸ்டான பிளேயர்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கானிடா சொல்றான். இவங்க இப்ப பேசி முடிச்சுட்டு அப்படியே வெளியே வராங்க. ஹானாவை வந்துட்டு என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. யாருமே எதுவுமே பதிலே சொல்லல. ஆசிட்டோ வந்து அவன் மைண்டுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கான். அவன் இவ்வளவு கேள்வி கேட்டு என்னால எதுவுமே பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹானா திரும்ப கேட்கறா, என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு. இவன் பேசாம யோசிச்சுக்கிட்டே இருக்க பார்த்துட்டு அவளுக்கு செம்ம கடுப்பாயிருது. அப்படியே மூஞ்சிலே ஒற்றை கிக்கு ஒண்ணு கொடுக்குறா. என்ன இதுக்கு இப்ப எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு ஆசிட்டோ கேட்கறான். பின்னாடி நான் ஒருத்தி கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதிலே சொல்ல மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றா. அதுக்கு நீ இப்படியே வந்து அடிப்பா, அது மட்டும் இல்லாம நான் சொன்னா உனக்கு என்ன புரியவா போகுது அப்படின்னு கேட்டுறான். அவளால எதுவும் சொல்ல முடியல. இங்க பாரு நான் உங்ககிட்ட உனக்கு கேட்கணும்னு சொல்லிட்டு அப்ப இருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் கேட்டுறேன், கோரி பேசி வந்துட்டு எனக்கு மீல் பிளான் ரெடி பண்ண சொல்லி கேட்டிருக்காரு, என்னோட ஃபியூச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதனால தான் நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. இதுக்கு என்கிட்ட நீ கேட்கணும், ஒரு பேசி வந்து உங்ககிட்ட கேட்டுக்கிறா, அப்படின்னா நீயே போய் பண்ணித்தா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிடுறான். ஆமா நான் எதுக்கு உங்ககிட்ட எல்லாம் கேட்டுக்கிட்டு, சரி நான் போய் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கடுப்போட போயிடுறா. அவ போனதுக்கு அப்புறம் ஆசிட்டோக்குமே கொஞ்சம் கடுப்பா இருக்குது. எனக்கு என்னடா கொஞ்சம் வியர்டான ஃபீலா இருக்குது, இந்த கூரி பேசி எதுக்கு வேகிட்ட எல்லாம் இப்படி கேட்கறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் கடுப்புல இருக்கிறான். எனக்கு இப்போ உண்மையிலே கொஞ்சம் ரிலீவா இருக்குடா, நான் எப்பவுமே அவன் கண்ணில் அந்த ஒரு ஸ்பார்க்க பார்த்ததே கிடையாது, ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நீ கோவப்படுறது கூட நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாச்சிபானா சிஸ்டர் சொல்றாங்க. அண்ட் எங்க டீம் உங்களை டிஃபீட் பண்ணுமா இல்ல வின் பண்ணுமான்னு சொல்லிட்டு எல்லாம் இங்க அவசியமே இல்ல, உனக்கு அருமையான டீம்மேட்ஸ் அமைஞ்சிருக்காங்க, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அவங்க உனக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டர் சொல்றாங்க. நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா நான் கோச் கிட்ட அடுத்த மேட்ச் என்னை இறக்காதீங்கன்னு சொல்லிட்டேன் அப்படின்ட்டு அவன் சொல்றான். இதை கட்டிட்டு அவங்க சிஸ்டருக்கு செம ஷாக் ஆயிடுது. இப்போ அவங்க கார்ல வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த போட்டோகிராஃபர் பொண்ணு வந்துட்டு ஹானா உங்ககிட்ட ஏதாவது கொடுத்தாலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. இல்லையே ஒன்னும் தரல அப்படின்னு சொல்லிட்டு ஆசிட்டோ சொல்றா. என்னடா இது வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவ ஏதோ யோசிக்கா. அப்பதான் ஓட்டமுக்கா டீம் பிளேயர் ஒரு மெசேஜ் பண்ணிருப்பான். அதை பார்த்துட்டு அவன் செம்ம ஷாக் ஆயிடுறான். என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆசிட்டோ கேட்கறான். யோசுட்சுனே ஏடிஎம்க்கு போயிட்டாராண்டா அப்படின்னு சொல்றான். கோலி முடிஞ்சிரா நம்ம தோக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அண்ட் நம்ம டோகசி வந்து டாக்கிஷிமா கூரோட இவங்க ரெண்டு பேரோட கட்ஸ் அவனுக்கு சுத்தமா பிடிக்கவே செய்யாது. இப்ப அவங்க 3 பேர் எப்படா இவங்க வச்சு நம்ம ஒன்னா விளையாடுறது, சத்தியமா ஒண்ணும் பண்ண முடியாது, மேட்ச் கையை விட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டமு புலம்ப ஆரம்பிச்சிடறான். அப்பதான் ஆசிட் வந்துட்டு ஏதோ பின்னாடி நீ குத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பாக்குறான். பார்த்தா அந்த ஒரு போட்டோவை தான் ஹானா வச்சிருக்கா. அப்ப அவன் டாச்சிபானா பார்த்துட்டு, டாச்சிபானா நான் உனக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன்டா, ஒரு டீம் மேட்டா உன்னை நான் ரொம்பவே நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிட்டோ சொல்றான். நானும் தான்டா, நான் உங்க 2 பேர் கூடயுமே சேர்ந்து விளையாடணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்படுறேன், உண்மையை சொல்ல போனா உங்க 2 பேர் கூட சேர்ந்து விளையாடணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே ஆசையா இருக்குடா அப்படின்ட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே சொல்றான். அப்படியே அன்னைக்கு நைட்டே நம்ம கோச் நோசிமி வந்துட்டு அடுத்த மேட்ச்ல யாரெல்லாம் விளையாட போறான்னு சொல்லிட்டு அதை சொல்றாரு. எதுக்கு இந்த மாதிரி லைனப் வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்கிஷிமா கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்போதைக்கு இதுதான் ஒரு பெஸ்டான லைனப், இப்போதைக்கு நான் 9 பேரை செலக்ட் பண்ணிட்டேன், இன்னும் 2 பேருக்கு மட்டும் யார் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணல, அதை நான் சீக்கிரமே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுல நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம், அதுல வந்துட்டு டாச்சிபானாவோட நேமே இருக்குது. இதை பார்த்துட்டு டாச்சிபானாக்கு பயங்கர ஷாக்காவே இருக்குது. அதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஆசிட்டோ அப்படியே இருந்துச்சு, நம்ம கண்டிப்பா இதுல வின் பண்ணணும், வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்துட்டு டோகசி, டாக்கிஷிமா, குரோடா இவங்க 3 பேருக்குள்ள என்ன பிரச்சனைன்றத பத்தி ஒரு எபிசோட் பேசுவாங்க. அதுக்கப்புறமா டைரக்டா இந்த ஒரு மேட்ச் தான், அதுதான் இந்த சீசனோட கன்க்ளூஷனாவும் இருக்க போகுது. அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பாக்குறதுக்காக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.